அமாவாசைக்கு என்னப்பா சமையல் செய்ய போகிறீங்க? அமாவாசைக்கு எப்பொழுதும் போல் பருப்பு, காய்கறி, வடை பாயசம் தான் செய்ய போகிறேன். வாழைத்தண்டு தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன். பாவக்காய் காரக்கறி, வாழைக்காய் போட்டு வாழைக்காய் பொரியல், இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து ஒரு துவையல் அரைச்சிருக்கேன். மஞ்சள் பரங்கிக்காய் போட்டு ஒரு சாம்பார், எலுமிச்சம்பழம் போட்டு ரசம் செஞ்சுருக்கேன். சரி, வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்காம செஞ்சுருக்கேன். ஆமாம், வெங்காயம் பூண்டு இல்லாத சமையல் தான். அமாவாசை சேர்க்கறதுனால வெங்காயம் பூண்டு நம்ம சேர்த்துக்கிறது இல்லை, அதனால் போடலை. வடை போட்டுருக்கியா? வடை செஞ்சுருக்கேன். இது வந்து ஜவ்வரிசி பாயசம். அரிசி, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பெல்லாம் அரைச்சி விட்டு பாயசம் செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். வடையும் வச்சுக்கலாம், தயிர் வச்சுருக்கிறேன். சாதம் வந்து பச்சரிசி சாதம் தாங்க வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பருப்பு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரெசிபியோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.